Happy birthday. Ready, 1, 2, 3, start. Happy birthday. வீரா தீரா சூரா சொல்லிட்டு விக்ரம் சார் பார்ட் 2 தான் ஃபர்ஸ்ட் விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அதுவே கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஏன்னா எல்லா படமே பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டு தான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்க பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாரும் பார்ட் 1க்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ணன் முன்னாடியே இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, ஜெமினி மாதிரி வெயிட்டிங் ஃபார் அப்டேட்னு சொல்லிட்டு. யாரும் எதிர்பார்க்கல. டைட்டில் கூட ஒரு வித்தியாசமா தான் வச்சிருக்காரு எஸ்பி அருண்குமார் சார். சோ ஜிவி பிரகாஷ் அண்ணன் எல்லாரோட காமவும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைலாக் ஒன்னு ஃபயரா இருக்கு. அவர் சொல்லுவாரு அந்த முகத்தை காட்டுற சீன் எல்லாம், முகத்தை பாடுறான்னு சொல்லிட்டு. சோவை எல்லாம் பயங்கரமான சீன் தான். அந்த கன் ஷாட் வந்து எதிர்பார்க்கல. பீரியடிக் பிலிம் தான் நினைக்கிறேன். ஏன்னா 1980s இருந்து அப்படி வந்துகிட்டு இருக்கு மூவி. சோவை அது ஒரு கேங்ஸ்டரான மூவியா என்னன்னு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கோம். சோவை நான் வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிவ்யூ சொல்லிட்டு പോங்க. വളരെ നന്നായിട്ടുണ്ട്. ഭയങ്കര എക്സൈറ്റിംഗ് ആണ്. നമ്മളെ വിക്രത്തിനെ കുറെ കാലമായിട്ട് നല്ല ഒരു ഗ്രൗണ്ടഡ് ആയിട്ടുള്ള ഒരു ക്യാരക്ടർ ഇതുവരെ കണ്ടിട്ടില്ല. സൂപ്പർ ഹ്യൂമൻ നേച്ചർ ആയിട്ടുള്ള സിനിമകളെ കുറെ ആയിട്ട് വന്നതും കുറെ ഫ്ലോപ്പ് ആയി പോയതൊക്കെ. അപ്പൊ വിക്രത്തിനെ കുറെ കാലത്തിന് ശേഷം നല്ലൊരു സിനിമയിൽ കാണാൻ പറ്റുമെന്ന് വിചാരിക്കണം. പിന്നെ ഡയറക്ടർ ഓഫ് കോഴ്സ് പതിനാല് പത്മിനിയും അതുപോലെ ചിത്ത പോലത്തെ സിനിമകളുടെ ഡയറക്ടറാണ്. അതുകൊണ്ട് തന്നെ കോഴ്സ് നല്ലൊരു ക്വാളിറ്റി ആയിട്ടുള്ള ഒരു സിനിമ പ്രതീക്ഷിക്കാം. சூரன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு எதுவுமே பயப்படாத ஒரு ஆளு, பார்க்கவே சிம்பிளா இருப்பான். டக்குன்னு பார்த்தா ஒரு டைம்ல அப்படியே அவனுக்குன்னு எதனா பிரச்சனை வந்தா இல்லாட்டி யாருக்காவது குரல் கொடுக்குறதா சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் தனுஷான பாட்டுல கூட இருந்துச்சு, வீரா தீரா சூரான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டுல கூட இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவர் சைலண்டா இருப்பார் ஆளு, திடீர்னு பார்த்தா ஒரு ஃபயரா கிளம்பி வருவாரு. சோ இதுல கூட சைலண்டா ஒரு மளிகை கடைக்காரர் மாதிரி இருக்காரு. பார்த்தா அவர் முன்னாடியே கணிச்சிடறாரு, இங்க எவனோ நம்மள நோட்டை விடுறதா வர்றான்னு சொல்லிட்டு. பயங்கரமா காமிச்சிருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சியா 62க்கு. கரெக்ட் தான், அப்படியும் இருக்கலாம். ஏன்னா ஒரு அசுரனான வில்லனை வந்து அண்ணன் எதிர்க்கிறாரு. அது வந்து இந்த அப்படியும் காட்டலாம். ஏன்னா அண்ணனுக்கும் முருகருக்கு எப்போதுமே செட் ஆயிருக்கும். அண்ணன் கூட பாத்தீங்கன்னா நிறைய படத்துல வந்து காக்கா காக்கா கலவை காக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜிம் எல்லாம் பண்றப்ப பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. அதுதான் முருகரோட லிங்க் பண்ணி பெருசா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அருண்குமார் சார் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல அவரோட கேரக்டர் நல்லா காமிச்சிருக்காங்க. சும்மா நார்மலா கடையில இருந்து அந்த இது பண்ற மாதிரி இல்லாம சரி நார்மலா போக போகுதுன்னு பார்த்தோம். உள்ள அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்கிறத வந்து ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அது சின்ன சின்ன டீடைல்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது பொருள் எடை போட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும் போது கரெக்டா இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்க்கும்போது கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அவரோட வந்து கெஸ்ஸிங் கரெக்டா இருக்கும். அந்த இதை மென்ஷன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காமெடி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி நான் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தா நல்லா இருக்கு. படம் பன்னியாரம் பத்மினி அது நல்லா இருக்கும். சிந்துபாத் படம், சித்தா எல்லாமே நல்லா இருக்கும். அந்த படம் எல்லாமே அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஜிவி பிரகாஷோட தீம் மியூசிக் எப்பயுமே நல்லா இருக்கும். டைட்டில் டீசர் பார்த்தேன், இன்னைக்குதான் விட்டுருக்காங்க. பார்க்கும்போது உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு டீசர். என்னன்னா இது என்ன பண்ண போறாரு எதிர்பார்ப்பு இந்த டீசர் மூலமா கிடைக்குது. என்ன காரணம் அப்படின்னா இந்த டைரக்டரோட முந்தின படம் வந்து சித்தா படம் தான் எடுத்திருந்தாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு ஜானர். இது சண்டை இருக்காது, எதுவுமே இருக்காது. டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த ஆனா இதுல பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை காட்டுற மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனைக்கும் போகாம ஒரு ஆளு அவரோட பாஸ்ட் என்னன்றதெல்லாம் பேச போறாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். இல்ல தெரியல. இல்ல இது செகண்ட் பார்ட் தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் யாரா இருந்திருக்காருன்ற ஒரு கதையை எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டுவாங்க. ஆனா செகண்ட் பார்ட்ல என்னவா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். அப்படின்னா இந்த கைதி படத்துல ஒரு டில்லியோட கேரக்டருக்கு தெரியுமா, வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டதுக்கு அப்புறம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓபன் ஆகும் பாத்தீங்களா, இன்னும் ரிலீஸ் ஆக போகுது கைதி 2. சோ இது அதுதான் கைதி 1 ஆக்சுவலி சொல்ல போனா. அந்த மாதிரிதான் இது வந்து பார்ட் 2 மென்ஷன் பண்ணி போட்டாங்க. அப்ப பார்ட் 1 வந்து இதுக்கப்புறம் வரப்போகுதுன்றதான் அர்த்தம். வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் என்னவா இருக்காரு. அவர் ஒரு ரவுடியா இல்ல வேற ஏதாவதா இல்ல ஒரு போலீஸா என்னன்றலாம் தெரியல. அது இல்லாம இந்த மளிகை கடையில வேலை பாக்குற மாதிரியான ஒரு கேரக்டர். நீங்க அதுல ஒரு சீன் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஏதோ எடுத்து கொடுப்பாரு. அந்த கிராம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடப்படமே கொடுப்பாரு. அது கரெக்டா இருக்கும். அந்த குழந்தை செக் பண்ணி பார்க்கும். அந்த கன் எடுத்து சுட்டதுக்கு அப்புறம் ஒரு அக்கா வந்து பயந்து நின்று இருப்பாங்க. என்னமா கேட்டீங்கன்னு கேட்டு திருப்பி போயிட்டு உள்ள போயிட்டு மளிகை கடைக்கார மாதிரி அவர் பண்ணிருப்பாரு இல்லையா. சோ அவர் ப்ராப்பரான மளிகை கடைக்கார மாதிரி இப்ப இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் யாரா இருந்திருக்காருன்றத பாக்குறதுக்கும் ஒவ்வொரு படத்துலயுமே ஒரு டிஃபரெண்ட் காட்டுறது. தங்கலான் படமாகட்டும் எந்த படமா இருந்தாலும் சரி, அதுக்கான அவர் கொடுக்குற உழைப்பு வந்து ரொம்பவே அதிகம். இந்த படம் எனக்கு ஒரு கம்பாக்கா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கும்போது. தங்கலானை விட துருவ நட்சத்திரம் படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றாங்க. சோ அந்த படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல ஜிவி சார் எப்பவுமே அதாவது மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் ஆகட்டும் எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் பாத்தீங்கன்னா அவரோட எஃபர்ட் பயங்கரமா இருக்கும். இந்த டீசர்ல கூட பிஜிஎம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. வீர தீர சூரன் விக்ரம் நடிக்கும் இந்த படத்தை வந்து டீசர் பார்த்தேன். டைரக்டர் பாத்தீங்கன்னா வந்து சித்தாவுடைய டைரக்டர். இந்த டீசர்ல வீர தீர சூரன் வந்து டீசர்ல செமையா இருக்கு. ஏன்னா ஓப்பன் ஒரு கேங்ஸ்டர் படம் மாரி அட்டாக் பண்றது ஒரு குரூப் வருது. மற்ற மளிகை கடையில வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பொருள் கேக்குது. அந்த பொருள் வந்து முடிச்சு போட்டு வந்து அந்த டேபிள் மேல வைக்கிறாரு. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு டவுட் வந்தது, கரெக்டா இருக்குமா அப்படின்னுட்டு. அதனால அது எடையை போட்டு பார்த்தா கரெக்டா 4 கிலோ இருக்கும். பார்த்தா இவருக்கு அந்த கேப்ல பார்த்தா அந்த மிளகா இதுல இருந்து பார்த்தா ஒரு கன் எடுப்பாரு. ரவுடிங்ல வந்து
பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கு. ஹீரோயின் யாரும் புதுமுகம் போட்டா நல்லா இருக்குங்க.